ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியினருக்கும் பிஜேபி கட்சியினருக்கும் இடையே ஒரு அடிதடி மோதல் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பீகார்ல இந்த 65 லட்சம் வாக்காளர்களை தீவிர வாக்கு திருத்தம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கின விஷயம் தான் இப்போ நாடு பத்தி எறியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பீகார்ல குறிப்பா பாத்தீங்கன்னா அது கிராமத்துக்கு கிராமம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பக்கம் வழக்கு போயிட்டு இருக்கு. 67 லட்சம் மைக்ரேட் ஆயிருக்காங்க, இறந்து போயிட்டாங்கன்னு பல விஷயங்கள் சொன்னா கூட அதுல இறந்து போனவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்க. அதுல இறந்து போனவங்க ஆட்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்றதை பாக்குறோம். அதே மாதிரி மைக்ரேட் ஆனவங்க எல்லாம் பர்மனண்டா மைக்ரேட் ஆகாதவங்க எல்லாம் கூட டெலிட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ஆதார் கார்டு காமிச்சா நீங்க அது வாக்காளரா ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிஜேபியில இருந்து பதில் சொல்றாங்க, ஆதார் கார்டை ஏத்துக்க முடியாது, உங்க குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தா ஏத்துக்க முடியும் சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கி ராகுல் காந்தி பீகார்ல யாத்திரை போயிட்டு இருக்காரு, அதிகார யாத்திரைன்னு போயிட்டு இருக்காரு. அந்த அதிகார யாத்திரை போகும்போது அவருக்கு முதல்ல எடுத்ததோட போக போக மக்கள் அதை புரிஞ்சின பிறகு நல்ல ஒரு கிரௌடு வருது. அவருக்கு போற இடத்துல எல்லாம் ஒரு நல்ல கிரௌடு வருது. இந்தியா கூட்டணி அதுக்கு முழு ஆதரவு கொடுக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர்கள், காங்கிரஸ் ஆளுற மாநிலங்கள் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளாம நம்ம கலந்து கொள்றது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் கலந்துட்டாரு. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் கலந்துட்டு இருக்காரு. ஸோ இந்தியா கூட்டணி முழு ஒற்றுமையோட இந்த எப்படி அங்க வாக்கு திருடப்பட்டிருக்குன்ற விஷயம் இருக்குல்ல, அதைதான் மையப்படுத்துறாரு இவர் ராகுல் காந்தி. அதாவது அது ஒரு முக்கியமான விஷயம். பீகார் ஒரு முக்கியமான விஷயம். அதை விட பெங்களூர் மத்திய பார்லிமெண்ட் தொகுதியில என்ன நடந்தது, 1,250 வாக்காளர்கள் எப்படி அங்க முறைகேடா பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அவங்க ஓட்டு போட்டதுனால எப்படி காங்கிரஸ் அங்க தோல்வியுற்றது, அது மாதிரி ஒரிசால பதிவான ஓட்டுகளுக்கும் அங்க எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்கும் உள்ள வித்தியாசம், அதே மாதிரி மகாராஷ்டிரால 41 லட்சம் வாக்காளர்களை சேர்த்த விஷயம், நாடு முழுக்க பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகள், அதுக்கு எலெக்ஷன் கமிஷனை நீங்க சரி பண்ண சொல்லி ஒரு யாத்திரையோ அல்லது ஒரு இயக்கமோ நடத்தி அதுக்கு எலெக்ஷன் கமிஷனர் பதில் சொல்லும் போது எதையுமே முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க, எல்லாம் நெக்ஸ்ட் கடந்து போறாரு. ஆக்சுவலா பாஜக வரைஞ்சுக்கிட்டு வராங்க, பாஜக தான் வரைஞ்சுக்கிட்டு வராங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு. எலெக்ஷன் கமிஷன் நோக்கி குற்றச்சாட்டு சொல்லும் போது எதுக்கு பாஜக வரைஞ்சுக்கிட்டு வராங்க? அது தேவையில்லாத விஷயம். வாக்காளர் பட்டியல முறைகேடு இருந்தா ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட 40,000 பேர் போலி வாக்காளர்கள் பெங்களூர் மத்திய பார்லிமெண்ட் தொகுதியில மகாதேவ் இருக்குன்னு ராகுல் காந்தி 6 மாதம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க போய் பாருங்க, பார்த்து ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிங்க. எந்த விதமான வசதியும் பண்ணி தர மாட்டேங்க. வாக்காளர் பட்டியல நீங்க எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கொடுக்காத நீங்க வெறும் பிரிண்டட் ஃபார்மேட்ல கொடுத்து அவர் 6 மாச காலம் அவர் நீங்க வேலை செய்ய வச்சீங்க. அவர் எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்டா ஃபீல்டு லெவல்ல விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. இப்ப இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அது இப்போ எஸ்ஐஆர்ல நீங்க 65 லட்சம் பேர் நீக்கிட்டீங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றீங்க, பெரும்பாலான மறுபடியும் அப்ளை பண்ணிட்டாங்க, நாங்க விசாரிச்சு கொடுப்போம்ன்றீங்க. நடுவுல திடீர்னு இந்த குடியுரிமை விஷயத்தை உள்ள கொண்டுறீங்க. அங்க மைக்ரேட் ஆனவங்க எல்லாம் உண்மையிலேயே மைக்ரேட் ஆனவங்களா தெரியாது, இறந்து போனவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதா பல விஷயங்கள் வருது. இதெல்லாம் வலியுறுத்தி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாக்காளர் பட்டியலிலேயே பெரிய மோசடிகள் அல்லது முறைகேடுகள் நடந்திருக்குன்றதா ராகுல் காந்தியோட ஒரு விஷயம். குறிப்பா பீகார்ல இந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ள முடியாது, 65 லட்சம் பேர் நீக்கிறது ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு அதை வலியுறுத்தி தான் அவர் யாத்திரை போயிட்டு இருக்காரு. அந்த யாத்திரையால இந்தியா கூட்டணி ஆதரவு கொடுக்குறாங்க, நல்ல கூட்டம் சேருது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. என்னடா அது, ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்துருக்கு அப்படின்னு ஒரு பதட்டம் ஏற்படுது. இந்த பதட்டத்துக்கு காரணமாக இந்த யாத்திரைக்கு என்ன மாதிரியான ஒரு களங்கம் கற்பிக்கலாம்னு அவங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தான் பாத்தீங்கன்னா அதோட முடிவாதான் இந்த விஷயம் வந்திருக்கு. அதாவது பீகார்ல தார்பங்கா என்ற இடத்துல இந்த மாவட்டத்தில இருந்து முசாஃபர் மாவட்டத்துக்கு ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் போறாங்க. ஆனால் என்னன்னா ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த தார்பங்கால ஒரு பர்டிகுலர் இடத்துல கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல ஒரு யங்ஸ்டர் பேசுறாரு. அவர் மைனர் தான், 18 வயசு கூட ஆள் அவருக்கு. அவர் பேசுறாரு. அவர் பேசும்போது என்ன பண்றாரு, பிரைம் மினிஸ்டர் மோடியை பத்தியும் மோடியோட அம்மாவை பத்தியும் கொஞ்சம் அவதூறா பேசிடுறாரு. பேசின உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவரை கூப்பிட்டு அடிச்சு கண்ணத்துல அடிச்சு அவர் இறக்கி விட்டு மைக்க பிடிங்கிறாங்க. அவர்கிட்ட தப்புன்னு சொல்லிட்டு பிடிங்கிறாங்க, மைக்க பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த கையில எடுத்து வச்சுட்டு
மோடி இது ராகுல் வந்து அவமதிச்சிட்டாரு பிரைம் மினிஸ்டரோட அப்படின்றாங்க. அது வந்து ராகுல் அங்க இல்லவே இல்லை. அது நம்ம ஊர்ல நீங்க கூட பார்க்கலாம், ஒரு பெரிய தலைவர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பேசும்போது கனா பின்னாலாம் கூட பேசுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம், அந்த காலத்துல தீபொறி போன்றவர்கள் இல்ல வெற்றி போன்றவர்கள் எல்லாம் பேசும்போதெல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மோசமா பேசுவாங்க. அது சில தலைவர்கள் அடுத்த வரத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு நிறைய உள்ளூர் ஆட்கள்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அது மாதிரி அங்க யாரோ பேசும்போது அவதூறா பேசியிருக்காங்க. கரெக்ட். இது காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி ஆதரவாளர் தான் வந்துட்டு பேசியிருக்கிறாரு, அவங்களா இது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை வேற எடுத்து வைக்கிறாரு சார். அதான் இந்த பவன் கேரா காங்கிரஸ் செயலாளர் ஒருத்தர் சொல்றாரு, அவர் வந்து அவர் பிஜேபி ஆளு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் இருக்கு. அதாவது யாத்திரைக்கு வந்து ஒரு அது வந்து டைவெர்ட் பண்ணணும், அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணணும்ட்டு பாஜக ஆளுங்க யாரோ ஒருத்தர் மேடை வச்சு இது மாதிரி பேச சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க சொல்றாங்க. பட் அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்றது இனிமேதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த சாக்கா வச்சு என்ன பண்றாங்க, பாஜகவினர் பாட்னால வந்து ஊர்வலம் போறாங்க காங்கிரஸ் ஆபீஸ் நோக்கி. இப்போ நம்ம ஊர்ல கூட ஒரு ஊர்வலம் எல்லாம் போதுங்க, ஒரு எதிர்கட்சி அலுவலகத்துக்கு வந்து ஒரு ஊர்வலம்னா அவங்க முதல் தெருவிலேயே மறிச்சிருவான், ஆரம்பத்திலேயே மறிச்சிருவான், கிளம்பும் போதே மறிச்சிருவான். எங்க போனா கலெக்டர் நடக்கும் தெரியும். இல்ல அந்த ஆபீஸ் எங்க இருக்கோ அதுக்கு முதல் தெருவிலேயே மறிச்சு அந்த ஆபீஸ் பக்கத்திலேயே விட மாட்டான். ஆனா இங்க என்ன பாருங்க, பீகார்ல வந்து ஜனதாதளும் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடந்தது. அங்க காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி பாஜக ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் வந்து ஆபீஸ் வாக்கு வரையும் போதுங்க. அதை எப்படி அலோவ் பண்றீங்க? போலீஸ் எப்படி அலோவ் பண்ணாங்க? அப்ப அங்க போனோம்னா கலர் நடக்குது, அவங்க அடிக்கிற ஒரு கல் எடுத்து வீசுறதுன்னு பெரிய கலர் நடக்குது. போலீஸ் முதல்ல அந்த 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 பாஜக அந்த கூட்டணி ஆளுற அந்த மாநிலத்துல போலீஸ் வந்து போலீஸோட பிஹேவியர் வந்து ஒன் சைடடா இருக்கு, பார்ஷியாலிட்டி ஒன் சைடடா இருக்கு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கு. ஒரு கலாட்டா நடக்கும், ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், ஊர்வலம் போறாங்கன்னா அவங்கள வந்து ரெண்டு பேரும் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. அலுவலகம் 2 பேரும் முன்னாடி. அதான் வந்து ஒரு போலீஸ் வந்து நியாயமா செய்யக்கூடிய, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய அக்கறை உள்ள ஒரு போலீஸ் செய்யக்கூடிய விஷயம். இவங்க எல்லாம் கலாட்டா பண்ற எல்லாரையும் கரெக்டா காங்கிரஸ் ஆபீஸ் முன்னாடி விட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கலாட்டா பண்ணுங்கன்னு அர்த்தம், அடிச்சு உடைங்கன்னு தானே அர்த்தம். அதுதான் பண்ணிருக்காங்க. உடனே காங்கிரஸ்காரங்க தடுத்திருக்காங்க. 2 பேருக்குள்ள கைகலப்பு நடந்திருக்கு. போலீஸ் டோட்டலி ஃபெயிலியர் மட்டுமில்ல, டோட்டலி பாஜகவுக்கு ஆதரவான ஒரு போலீஸா நடந்திருக்காங்க. பேசினவங்க கைது பண்ணியாச்சு. அவனை சட்டப்படி அவன் மேல நடவடிக்கை எடுக்க போறீங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரியான ஊர்வலத்தை நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க? காங்கிரஸ் போற அளவுக்கு எப்படி அலோவ் பண்ணீங்க? அப்ப டோட்டலி ஃபெயிலூர். பாஜகவுடைய அந்த பாஜக கூட்டணி ஆளுற அந்த மாநிலத்துல போலீஸ் டோட்டலி ஃபெயிலூர். பாஜகவுக்கு ஆதரவா நடந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அடிச்சு உடைக்கிற நோக்கத்தோடய பாஜக போயிருக்காங்க. அதுக்கு போலீஸ் வந்து உதவி பண்ணிருக்காங்க. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு, பேசின ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதனால வந்து இது திட்டமிட்டு வந்து ஒரு கலாட்டா உண்டாக்கணும், அது இந்த யாத்திரைக்கு வந்து ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இது பண்ணிருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலா ஓகே சார், இப்போ எஸ்ஐஆர் விவகாரம் அப்படிங்கறத சுத்தி தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ அதற்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா யாத்திரை ஒண்ணு வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த யாத்திரையில வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ரீசெண்டா கலந்துகிட்டாரு. சோ அவரு கலந்துகிட்டதன் பெயர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல இதனால என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும், அதே மாதிரி அந்த யாத்திரைக்கு இவர் கலந்துக்கிட்டதுனால எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும் சார்? இல்ல, அதாவது இவர் போய் அங்க கலந்துட்ட உடனே என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் வந்து பீகாரி ஏத்து பேசினாரு அப்படின்னாரு. பீகாரி ஏத்து வரைக்கும் பேசினாரு. இத்தனைக்கும் வந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம ஹிந்தி மொழியை எதிர்க்கிறோமே தவிர பீகாரி எதிர்க்கிறோமா? ஹிந்தி மொழியை திணிக்கிறது எதிர்க்கிறோம். 3வது லாங்குவேஜ் அங்க திணிக்காதீங்க ஹிந்தி மொழியை தான் எதிர்க்கிறோம். தனிப்பட்ட பீகாரி இங்க வந்து வேலை செய்யறத யாராவது எதிர்க்கலாம்? திருப்பூர்ல வந்து லட்சக்கணக்கான பீகாரிகள் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, யாராவது எதிர்க்கிறாங்களா? அரசாங்கத்துல இருக்கவங்க யாராவது வந்து பீகாரிகள்லாம் இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அது ஏதாவது சின்ன சின்ன அமைப்புகள் வந்து அந்த மாதிரி குரல் கொடுக்குமே தவிர அரசாங்கத்தில் இருக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகாரிகள் இனிமே தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்தா லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகுது அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல பீகாரிகள் நாங்க ஒட்டு மொத்தமா இங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொன்னாரா? பீகாரிகளை இங்க வாக்காளர்களாக அலோவ் பண்ண மாட்டோம்ன்றதுல உறுதியா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கிருந்து பர்மனண்டா இங்க டிரான்ஸ்பர் ஆகல, இங்க வந்து ஒரு குறுகிய காலத்துல வேலை செய்யறாங்க. ஒரு ஹோட்டல்லையோ ஒரு கட்டடத்திலயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு தொழிலையோ குறுகிய காலமா வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு அங்க பர்மனன்ட் வீடு இருக்கு. அவங்களை அங்க நீக்கிறதே தப்பு. முதல்ல அந்த பீகார் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது. ஏன்னா அவங்க பர்மனண்டா இங்க செட்டில் ஆனது தானே. அவங்க வந்து பர்மனண்டா இப்ப சவுகார்பேட்ல மார்வாடிகள் இருக்காங்க, எத்தனை வருஷமா குடியிருக்காங்க, அவங்க எல்லாம் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல. ஆனா அதே மாதிரி பீகாரிகள் இங்க வந்து அவங்க வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரே இடத்துல இருந்து ஒரே முகவரியில இருந்து அவன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாளத்தை வாங்கி, ஆனா நம்ம அவனை ஒன்றும் மறுக்க போறது இல்லை. சவுகார்பேட்ல எப்படி நாம் மார்வாடிக்கு இருக்கிறோம் அதே மாதிரி அவன் வந்துட்டு போறான். ஆனால் குறுகிய காலமே வந்திருக்கிற ஒருத்தன பீகாரிய அவனை அங்க நீக்கிட்டான்றதுக்காக இங்க வந்து அவனை சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை வந்து தேர்தல் கமிஷன் எடுத்ததுன்னா அங்க இருக்கிற பீகாரிகள் இங்க வந்தாலும் அவன் பிஜேபி ஓட்டு போடுவான்ற எண்ணத்துல வந்து தேர்தல் கமிஷன் பண்ணாங்க. அதை எதிர்க்காத இருக்க முடியும்? அதை எதிர்க்கிறாங்க. அவனுக்கு அங்க ஓட்டு அவனுக்கு எடுக்காதீங்க, பீகார்ல அவனோட ஓட்டு உரிமையை பறிக்காதீங்க, அவனை இங்க கொண்டு சேர்க்காதீங்க. இங்க வந்து தான் வேலை செய்யறான்.
அவன் லாங் டேர்ம்ல வேலை செய்யல. இங்க வந்து பர்மனெண்டா இங்க வந்து 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்வானா, இல்ல 2 வருஷம் 3 வருஷம் இங்க முதல்ல இன்னைக்கு இங்க வேலை செய்வான், நாளைக்கு மகாராஷ்டிரா வேலை செஞ்சு அங்க போவான், டெல்லியில வேலை கிடைச்சா அங்க போவான், இங்கே இருப்பான், எப்படி சொல்ல முடியும்? அதனால அவன் மைக்ரேட் ஆகி வந்திருக்கான். உடம்பு எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டே இருப்பான். அவனை வந்து நீங்க தமிழ்நாட்டுல ஓட்டரா மாத்தணும்னு ஒரு ஐடியால அங்க அவனை நீக்கிட்டு அந்த நீக்கிற அந்த சர்டிபிகேட் வச்சு இங்க அவனை சேர்க்கலாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது தப்பு. இங்க அவனுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இல்லாத போது அவனை சேர்க்க முடியாது. அதுதான் இங்க எதிர்ப்பாங்களே தவிர பீகாரிகள் வந்து இங்க வேலை செய்யறது யாரும் எதிர்க்கல. வந்து இந்திய எதிர்க்கிறது வேற விஷயம், திருப்பி எதிர்க்கிறது வேற விஷயம். ஆனா பிஜேபி என்ன பண்றாங்க, நைஸா இந்தி மொழி எதிர்க்கிறது, இந்தி திணிப்பு எதிர்க்கிறது என்ன பண்றாங்க, இந்தி திணிப்பு கூட எதிர்க்கல, இந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறாங்க. 3வது லாங்குவேஜ் அதை கொண்டு திணிக்கிற விஷயத்தை தான் எதிர்க்கிறாங்க. 3வது லாங்குவேஜ் எந்த மொழி வேணா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அது இல்லை. அவங்க நோக்கம் இந்தியை திணிக்கிறதா, இந்தியா அல்லது சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறதா அவங்க நோக்கமா இருக்காங்க. அதனால தனிப்பட்ட பீகாரிக்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது. அதை வந்து அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பீகாரிஸ் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து அன்னைக்கு ஸ்டாலின் அங்க போன போது அவர் பேசினது வந்து 2000 கிலோமீட்டர் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும் போது கரகோஷம் வந்து அப்படி ஒரு கை அங்க இருந்து நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால தனிப்பட்ட முறையில வந்து நீங்க என்ன இவ்வளவு தூரம் பாரு பேசுறீங்களே, நீங்க பாஜக பேசுறாங்களே, பீகார்ல இது ஒரிசால வந்து நவீன் பட்நாயக் உதவியாளர் இருந்தார்ல, பாண்டியன் ஒருத்தர் இருந்தார்ல, எலெக்ஷன்ல எவ்வளவு நவீன் பட்நாயக் பிஜேடிக்காக ஒர்க் பண்ணார். வந்து தமிழ்ல வந்து இங்க கொண்டு ஒரிசால வந்து உட்கார வைக்க பாக்குறாங்க, சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்க பாக்குறாரு. தமிழ் எப்படி இங்க ஆள முடியும், தமிழர் எப்படி ஒரிசா ஆள முடியும்னு கேட்டீங்கல்ல நீங்க, அது மட்டுமா கேட்டீங்க? தமிழுக்கு திருட்டுப்பட்ட வேற கட்டுனீங்களே, அதாவது ஜெகநாத் கோயிலோட அந்த பொக்கிஷரோட சாவி தமிழ்நாட்டு இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க? அப்ப அந்த தமிழ்ல அங்க வந்து நவீன் பட்நாயக்கு உதவியா இருந்தா அங்க பிரபலமா வந்துட்டு இருக்கான், ஒரிசா மக்களோட அன்பை பெற்று இருக்கான். அவன் வந்து அங்க முதல்வர் ஆயிட போறான்னு ஒரு கவலையில நவீன் பட்நாயக் அவனை வாரிசா அனௌன்ஸ் பண்ண போறாருன்ற ஒரு கவலையில நீங்க என்ன பண்ணீங்க, தமிழ் வந்து எப்படி ஒரிசா வரலாம்னு கேள்வி கேட்டீங்களே நீங்க அன்னைக்கு. அது தப்பா? நீங்க தமிழர்கள் மேல நீங்க காட்டுற அக்கறை அதுதானா? இன்னைக்கு பீகாரிக்கு வரைஞ்சு பேச வந்தீங்களே, நீங்க தமிழர்கள் மேல காட்டுற இதுதான் அக்கறை அதுதானா? தமிழர்கள் வந்து திருடர்கள் பொக்கிஷரோட சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னீங்களா, அது எந்த அடிப்படையில் சொன்னீங்க, எந்த அடிப்படையில் சொன்னீங்க? நீங்க வந்து தமிழர்களுக்காக வீலி கண்ணீர் விடுறதையும் நம்புவாங்களா? அதனால வந்து அங்க ஸ்டாலின் போனது வந்து பெரிய ஹிட் இல்லை ஆக்சுவலா, பீகார்ல பெரிய ஹிட். ஆல் இந்தியா லெவல்ல என்னன்னா ஸ்டாலினுடைய இமேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதுவும் ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒண்ணு. அதாவது இங்க இருக்கிற சில தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ்காரங்க சில பேர் என்ன பண்றாங்க, விஜயோட கூட்டணி சேரலாம், விஜயோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு காங்கிரஸ் விஜய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. காங்கிரஸ் யாரையும் சந்திக்கும் இல்லைங்க. இங்க இருக்க சில பேர் காங்கிரஸ்காரங்களுக்கு சில பேர் வந்து திமுக பிடிக்கல. காமராஜரை பத்தி ஒரு விஷயம் வந்ததுனால அதுக்கப்புறம் பேசின காங்கிரஸ்காரங்க சில பேர் திமுக வந்து அதிகமான சீட் வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. அந்த மாதிரி விஜயோட நம்ம சேரலாம், விஜய் சேர்ந்தா விஜய் போய் கேரளால பிரச்சாரம் பண்ணுவாரு, விஜய்க்கு கேரளால செல்வாக்கு இருக்கு, காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு கிளப்பி விட்டு ஏதோ விஜயும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரியான ஒரு இதை கிளப்பி விட்டாங்க, ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை. இருந்தாலுமே அந்த மாதிரி நடக்கலைன்னா கூட டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கு உள்ள உறவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டாலின் பீகார் போன போது அவர் வந்து ராகுல் காந்தி எப்படி அவரை வரவேற்றாரு நீங்க பாடி லாங்குவேஜ் பார்க்கலாம். அவர் எப்படி கட்டி பிடிச்சு வரவேற்றாரு, எப்படி கூட்டிட்டு போனார், அவர் எப்படி நடுநாயகமா இடம் கொடுத்து அவரை கூட்டிட்டு போனாருன்னா நீங்க பாக்கலாம். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருடைய பேச்சு வந்து வெல் ரிசீவ்டு, பீகார் நல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விசிட் மூலமாக வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்கிற அந்த உறவை வந்து மேலும் வந்து ஸ்டாலின் பலப்படுத்திட்டாரு. தேர்தல் இருக்கிறது நோக்கிலாம் காங்கிரஸ் ஒரு கட்டத்தையும் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது இங்க இருக்கிற சில உதவாத காங்கிரஸ்காரங்க செய்யற வேலையா நான் பாக்குறேன். ஓகே சார், இப்ப இந்த எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு காய் நகர்த்துக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இதை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? எங்க இந்த எஸ்ஐஆர் கொண்டதே வந்து வெறும் பீகாருக்கு இல்லைங்க, பீகார்ல அதாவது பங்களாதேஷ்ல வந்துட்டானுங்க, மியான்மர்ல இருந்து வந்துட்டானுங்க, அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பீகார்ல கிடையாது. பீகார் கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா வந்து பீகாரை பொறுத்த மட்டும் என்னன்னா அவங்களுக்கு ஓட்டு போடாத ஓட் பேங்க் இருக்குல்ல, போடாத ஓட் பேங்க் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆதரிக்காத ஓட் பேங்க் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள்ல முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க. அந்த மாவட்டங்கள்ல ஆட்கள் நீக்கணும்னு பாக்குறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு தூரம் தலையிட்டும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்து நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கலாம் சொன்ன பிறகுமே இப்ப குடியுரிமை காட்டு 3 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான் எலெக்ஷன் கமிஷன். வேலையை பாரியா அந்த நிரந்தர முகவரியில் இருக்கானா இல்லையா? அப்புறம் எதுக்கு தேர்தல் அதிகாரி திருப்திப்பட்டு அவனை சேர்க்கலாம்னு இருக்கும்னு சொன்னீங்க? அவன் நிரந்தர முகவரியில் இருக்கானா, ஆதார் கார்டு வச்சுக்கலாம்னு பாரு. அதை விட்டுட்டு குடியுரிமை வந்து கேட்கிற அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தது? அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் வந்து பண்ண வேண்டிய வேலை, அது வந்து சென்சஸ் பண்ணும்போது அது பண்ண வேண்டிய வேலை. இப்ப அதுவும் பீகார்ல அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் உண்மையிலேயே எஸ்ஐஆர் கொண்டு வந்த நோக்கம் வெஸ்ட் பெங்காலுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து அங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்துக்களும் மைக்ரேட் ஆகி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தாங்க, முஸ்லீம்களும் வந்தாங்க, 2 பேரும் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே அங்க வந்து ஓட்டர் ஆதார் கார்டு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே அங்க செட்டில் ஆனவங்க இருக்கிற பட்சத்துல என்ன ஆச்சுன்னா, திரிணாமுல் காங்கிரஸோட ஓட் பேங்கா முக்கியமா அந்த பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் தான் ஓட்டு போடுறாங்கன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதனால அந்த ஓட் பேங்கை கட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் இப்போ வந்து குடியுரிமை விஷயத்தை அதுல அதை வலியுறுத்துறாங்க. நாளைக்கு பெங்கால போய் என்ன பண்ணுவாங்க, நீங்க எப்ப பிறந்தீங்க, நீங்க உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, உங்க அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, உங்க அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க எல்லாரையும். கேட்டாங்கன்னா பங்களாதேஷ் எப்படி கொடுக்க முடியாது இல்ல. அப்ப அவனை வந்து நீ வந்து பங்களாதேஷ் வந்திருக்கேன்னு நீக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் இது இது வெஸ்ட் பெங்கால மனசுல வச்சுதான் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி தேர்தல் கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து வெஸ்ட் பெங்கால் குறி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு, பீகார் வந்து ட்ரையல் பாக்குறாங்க, பீகார்ல ட்ரையல் பாக்குறாங்க, குறி வந்து வெஸ்ட் பெங்கால் தான் ஆக்சுவலா. அங்க வந்து நீக்கணும். ஆனா அப்போ அங்க பங்களாதேஷ் இந்துஸ் வந்திருக்காங்களா, அவங்க நிலைமை என்ன நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, 2019 சிஏஏ திருப்பி சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல வந்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்துக்களுக்கு மட்டும் குடியுரிமை சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது 16 தேர்தலில் பாஜக வாங்கின ஒரு இடத்துக்கும் 21 தேர்தலில் பாஜக ஏகப்பட்ட இடம் வாங்கினதுக்கு என்ன காரணம்னா 2019 அந்த பங்களாதேஷ்ல வந்த ஹிந்துஸ்க்கு குடியுரிமை தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்த இந்துஸ் முஸ்லிம்ஸோட தான் வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் குடியுரிமை ஏத்துட்டாங்க. குடியுரிமை சட்டத்துல மதத்தை கலந்தது வந்து பாஜக தான். ஆக்சுவலா குடியுரிமை கொடுத்து உள்ள ஏத்துட்டாங்க. அவங்களுக்கு வாக்காளராக கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால 21 அவங்க எண்ணிக்கை அதிகமா போச்சு. ஆனா இன்னும் என்னன்னா அவங்க ஓட்டு போட்டுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலைமைதான் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை அதிகமான மட்டும் போறாது, திரிணாமுல் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை குறையணும். அப்ப வந்து அந்த பங்களாதேஷ்ல இருக்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். அவங்கள மட்டும் இல்ல, முஸ்லிம்ஸ் ரிமூவ் பண்ணணும், திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போற பல பேரை ரிமூவ் பண்ணணும். அது அவங்க ஓட் பேங்கை குறைக்கணும். அப்போ அதுக்கான வழி என்ன, இந்த எஸ்ஐஆர் மாதிரி ஒரு எஸ்ஐஆர் கையில் எடுத்தா என்ன ஆகும், எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த இந்துஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பங்களாதேஷ் இந்துஸ் ஓட்டு போட்டுவான், அவன் குடிமகனா வரப்போறான் இந்தியாவுக்கு, அது சிஏஎஸ் சட்டப்படி ஓகே. ஆனா அந்த முஸ்லிம்ஸ் என்ன, அவங்க அப்பா சர்டிஃபிகேட் கொண்டு வா, அம்மா சர்டிஃபிகேட் கொண்டு வான்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப அவனை நீக்கிடுவான். அப்ப திரிணாமுல் ஓட் பேங்க் குறையும். இவனோட ஓட் பேங்க் ஏற்றுறதுக்கு பங்களாதேஷ் கொடுத்து குடியுரிமை, திரிணாமுலுக்கு பங்களாதேஷ்ல அந்த முஸ்லிம்களோட ஓட்டை வெளியில டெலீட் பண்ணு, 2 அட்டாக், டபுள் அட்டாக் பண்றாங்க. இதுதாங்க எஸ்ஐஆர் வெஸ்ட் பெங்கால் வச்ச குறி. அது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தாக்கு வச்ச குறி. அது அங்க அது நடந்ததுன்னா வெஸ்ட் பெங்கால் போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல. அது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியாது, பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். மம்தா கடுமையா இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பீகார் வந்து டயல் பாக்குறாங்க, ஆழம் பாக்குறாங்க, இது உண்மையா வெஸ்ட் பெங்கால். சோ அதனால வந்து பொறுத்து வெஸ்ட் பெங்கால்ல என்ன மாதிரி நடக்குது, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். வெஸ்ட் பெங்காலுக்கு பாஜக திட்டமிட்டு தேர்தலையொட்டி பீகார்ல நடந்த அந்த மோதல் பற்றியும் நாடு முழுக்க ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறைகேடு பற்றியும் மிக நன்மையாக கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.